இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக அமைய கடகராசி அன்பர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடகராசி என்று சொன்னாலே நினைவுக்கு வருவது சந்திரன். இதோ சந்திரன் ஆளும் ராசி தான் இது. இதுல பிறந்தவங்க மனசு ரொம்ப நெகிழ்ச்சி உடையவங்க. சின்ன விஷயத்துக்கே மனசு விட்டுடுவாங்க. ஆனா அதே நேரத்துல பாசத்துல மூழ்கியும் இருப்பாங்க. கடகராசிக்காரங்க எல்லாமே குடும்பத்தை தங்கள் உயிர் மாதிரி நினைப்பாங்க. வீட்டுக்காரங்க, நண்பர்கள், அன்பு சம்பந்தமானவங்க இவர்களுக்கெல்லாம் பெரும் இடம் இவங்களோட மனசுல இருக்கு. இவங்களுக்கு தனித்தனி உலகம் இருக்கும். யாரையும் வதைக்க மாட்டாங்க. ஆனா யாராவது இவங்கள வதைத்தா ரொம்ப நேரம் மனசுல வச்சுப்பாங்க. ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க. சரி போகட்டும்னு நினைச்சு போயிடுவாங்க. உணர்ச்சி பூர்வம், பாசம், நம்பிக்கை, அனுதாபம். ஆனா அதே சமயத்துல ரொம்ப சென்சிட்டிவாவும் இருப்பாங்க. யாராவது எதிரா பேசினா உடனே மனசு கலங்கிடும். ஆனா பின்னாடி அமைதியா இருக்க சக்தி இவங்களுக்கு அதிகமாவே இருக்கு. மனசு நிறைய ஆழமும் இருக்கு. கடகராசிக்காரங்க சின்ன வயசுலயே பொறுப்பு ஏற்க வேண்டிய சூழல் கூட வந்துடும். குடும்பத்துக்கு உதவி செய்யணும், யாரை காப்பாற்றணும், அப்படி ஒரு நிலை. இதனால இவங்களோட வாழ்க்கை சின்ன வயசுல இருந்தே பல சோதனைகளை கடந்து தான் வளர்ச்சி அடையும். ஆனா ஒருவேளை அவங்களுக்கு மனசு வலிமையோட இருந்தா அந்த கட்டத்துல பெரிய உயரமா அடைவாங்க. சந்திரன் ராசி என்பதால் இவர்களோட மனநிலை சில நேரம் மாறி மாறி இருக்கும். ஒரு நேரம் சந்தோஷமாகவும் அடுத்த நிமிஷம் சற்று சோகமாகவும் இருக்கும். ஆனா இவங்களோட இயல்பு என்ன அப்படின்னா, தங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களோட வாழ்க்கையில இவங்க ரொம்ப நாள் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அவங்கள விட்டு போகாம எப்பொழுதுமே இருப்பாங்க. கடகராசியக்காரங்களை பொறுத்த வரையும் எப்படின்னா, ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானவங்களா இருந்தாலும் கூட இப்போ ஒருத்தவங்களால அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதை தாங்கிக்கிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. அவங்கள மறக்கவே மாட்டாங்க. ஒருத்தவங்க நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா அவங்கள மறக்காம மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. திருப்பி அவங்கள வெளியே பார்க்கும்போது கூட அவங்க கிட்ட சண்டை போட மாட்டாங்க. மனசுக்குள்ள வச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கான நேரம் வர வரையும் வச்சுட்டே இருந்து அதுக்கான நேரம் வரும்போது தான் அதை வெளியே காட்டுவாங்க. கடகராசிக்காரவங்களுக்கு உணர்ச்சி சார்ந்த வேலைகளில் அதாவது சிறந்து விளங்குவாங்க. அது எப்படின்னா நர்சிங், கலை, கல்வி, சமையல், குழந்தைகள் அந்த மாதிரி பாசம் தேவைப்படுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி துறையில் இவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதில் போனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப்மெண்ட் ஆவாங்க. மேலாண்மை பணியிலும் வீட்டு தொழில் செய்வதிலும் வெற்றியும் காணலாம். இவர்களோட ஒரு குறை என்ன அப்படின்னா தன்னம்பிக்கை சில நேரம் கொஞ்சம் குறைவா இருக்கு. இது நம்மளால முடியுமா 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 அப்படிங்கிற யோசனையிலேயே அவங்க பாதி காலமே அவங்களுக்கு போயிடும். ஆனா அதை கடக்க தெரிஞ்சா பெரிய சாதனை பண்றதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு நிறையாவே இருக்கு. இப்போ அவங்களோட காதல் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்குன்னு இப்போ ஒருத்தர் அவங்கள தேடி வர போறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரவங்க காதலிக்கிறது அப்படிங்கிறதே அதோட வாழ்க்கையே அது வித்தியாசமா இருக்கும். இப்போ ஒருவன் ஒருத்திய மனசுல வச்சா முழு பாசத்தோடையும் நம்பிக்கையோடையும் உயிரோடையும் நேசிப்பாங்க. இவங்களோட காதல் மிக ஆழமானது. அதாவது உங்களுடைய காதல் ரொம்ப ரொம்ப ஆழமானது. கடகராசிக்காரவங்களோட காதல் எப்பொழுதும் ஆழமானதா இருக்கும். ஆனா அதே சமயம் அன்பு அதிகமாகி கட்டுப்படுத்துற மாதிரி தோணும். நீங்க அவங்கள ரொம்ப ரொம்ப இழுத்து பிடிச்சி அவங்க அதை பண்ணாத இதை பண்ணாத ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனாலேயே சில காதல் பாதியிலேயே பிரிஞ்சிருவாங்க. ஆனா உண்மையான அன்பு கிடைச்சா வாழ்க்கை முழுக்க அந்த நபருக்கு நீங்க உயிரா இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய கேரக்டர். கடகராசியை பொறுத்த வரையும் பாசம் நிறைஞ்ச மனசுன்னு கூட சொல்லலாம். நிறைய பாசம் உங்ககிட்ட நிறைய பாசங்கள் கொட்டி கிடக்குது. நம்பிக்கையானவங்களாவும் இருப்பாங்க. நம்பிக்கையான நண்பனும் துணைவரும் கண்டிப்பா கிடைப்பாங்க. குடும்பத்தை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு நீங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை அனுபவித்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றே நினைப்பீர்கள். உதவி செயல், பரிவான நடத்தை, கலை உணர்வு, சிந்தனை இதெல்லாம் உங்களுக்கு ஆழம் அதிகமாகவே இருக்குது. ரொம்ப ஆர்வமும் இருக்குது. மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செயலாகவும் இதில் இருக்குது. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரையும் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணும், நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு நம்மனால எப்பயும் சந்தோஷம் இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுக்கணும். கொஞ்சமாவது முயற்சி எடுக்கணும். இப்போ மற்றவங்க ஒருத்தவங்களுக்கு உங்களை பிடிக்கல அப்படிங்கிறப்போ நீங்கள் அதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாசத்தால் அவங்கள உங்களால் கட்டி போட முடியும். ஆனால் அதுக்கான முயற்சி எடுக்காமல் நீங்கள் இருப்பதால்
உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு. கடக ராசியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புனர்பூசம் வந்து 4வது பாதம். பூசம் முழுவதும், ஆயில்யம் முழுவதும் அடங்கும். அதாவது புனர்பூசத்துல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, ஆழமான சிந்தனையோட இருப்பாங்க. பிறருக்காக வாழும் குணம். எனக்கு இல்லாட்டி பரவால்ல, அவங்களுக்கு குடுத்தரலாம். இதா இருக்கா அவங்களுக்கு குடுத்தரலாம் அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட்டு அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு வந்து விட்டு கொடுத்து போற மனப்பான்மை ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அதிகம். பூச நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு பொறுப்புணர்வு. இந்த வேலை செய்யணுமே, அந்த வேலைய செய்யணுமே, அத பண்ணணுமே, இத பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பொறுப்பு நெறைய இருக்கு. அந்த பொறுப்ப அவங்களாவே எடுத்துக்கிறாங்க. நான் இதெல்லாம் பண்ணியே ஆகணும். இப்போ இந்த இந்த டைம்ல நான் இத பண்ணி முடிச்சாகணும் அப்படின்னு குடும்ப நலனுக்காக அவங்க மிக மிக கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேற்றம் கிடைக்கும். ஆயில்யம். கள்ளம், கபடம் இல்லாத மனது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கள்ளம், கபடம் இல்லாத மனது. ஆனா, சில நேரத்தில வந்து சுயபரிமாணம் குறைவு. ரகசியங்கள வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கு. எவ்ளோ கஷ்டம் இருந்தாலும் அத வெளிய காட்டிக்காம, சந்தோஷமா இருக்க மாதிரியே காட்டிக்கிறது தான் இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு. 30 வயசுக்கு மேல கடக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையே சிறப்பா இருக்க போகுது. அதுக்கு முன்ன நெறைய சோதனைகள், தடுக்குகள் வந்திருக்கும். ஆனா, சந்திரன் தரும் உணர்ச்சி வலிமை இவரை மீட்டெடுக்கும். 40 வயதுக்கு பிறகு தான் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் பணம் கையில் புழங்கிக் கொண்டே இருக்கும். குடும்ப நலம், சமூக மதிப்பு எல்லாம் சேர்ந்து வளர்ச்சி அடைவாங்க. ஆண்கள் பொறுப்புள்ளவராக இருப்பார்கள். வீட்டுக்காரர் நலனே இவரோட குறிக்கோள். அதாவது இப்போ ஒரு ஆண்கள் வந்து எப்படின்னா, வீட்டுக்காரங்க எப்படி இருக்காங்க? வீட்ல இருக்கவங்க எப்படி இருக்காங்க? அப்படிங்கிறதுலயே அவங்களோட மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கும். சில நேரம் வெளிப்படையா பேச மாட்டாங்க. ஆனா, உள்ளுக்குள்ளேயே நெறைய யோசனை. எப்ப பார்த்தாலும் ஏதாவது மனசுல போட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பொறுப்பா இருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அவங்க வந்து எப்பயும் மனசுல இத பண்ணலாம், அத பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம்? இதுக்கு எப்படி சேர்த்து வைக்கலாம்? அதுக்கு எப்படி சேர்த்து வைக்கலாம்? அப்படிங்கிற மைண்ட் செட்ல அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பெண்கள பொறுத்தவரை எப்படின்னா, ரொம்ப ரொம்ப பாசமானவங்க. குடும்பத்துக்காக தங்களையே மறந்துட்டு வேலை செய்யக்கூடிய ஒருத்தராங்க இருப்பாங்க. இப்ப யாராவது ஒரு நம்பிக்கைய உடைச்சா, அவங்கள்ட்டருந்து ஃபுல்லாவே விலகிருவாங்க. இனி என்ன ஆனாலும் அவங்க கிட்ட போய் சேரவே மாட்டாங்க பெண்கள். கடகராசிக்கார பெண்கள் வந்து ஒருத்தவங்க வந்து நம்மள கஷ்டப்படுத்தி, நம்மங்கள உடைச்சு, நமக்கு துரோகமோ, நமக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க கிட்டேருந்து முழுசா விலகிடுவாங்க. திரும்ப அவங்க சைடே அவங்க போகவே மாட்டாங்க. இப்போ சமூக வாழ்க்கையில எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா, இவங்களோட நட்பு வந்து எளிதாக உருவாகாது. நீங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டயும் அட்டாச் ஆகி, இவங்க தான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. நல்லா பழகி, அவங்கள பத்தி புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து உங்க ஃப்ரெண்டா எடுத்துக்கிறதுக்கே ரொம்ப காலங்கள் ஆகும். அப்படி ரொம்ப காலங்கள் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னா, அவங்களுக்காக அவங்க உயிரையே கூட கொடுக்க தயங்கவே மாட்டாங்க. இந்த கடகராசிக்காரங்கள பொறுத்தவரை இது ஒரு நல்ல குணம் அவர்களுக்கு. நல்லவர்களுடன் இணைந்து இருந்தால் வாழ்க்கை செழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு உதாரணம் வந்து இந்த கடகராசிக்காரங்கள சொல்லலாம். அவங்க வந்து எங்கேயாவது இப்போ ஒரு ஒரு பக்கம் வெளிய போறாங்க அப்படிங்கும்போது, அவங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெள்ளை, நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண்ணுன்னு பார்த்தா 2, 7. அதிர்ஷ்ட நாட்கள் திங்கட்கிழமையும், புதன்கிழமையும் நீங்க எந்த காரியம் செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும். கடகராசிக்காரங்க கனவு காண்பாங்க. நெறைய கனவு காணுவாங்க. ஆனா, அந்த கனவு நிஜமாக்கும் வலிமையும் இவர்களிடத்துல இருக்கு. ஆனா, அதற்கான முயற்சியும், அவங்களுக்கான திறமை நெறைய இருக்கு. அத யூஸ் பண்ணி, அத முயற்சி பண்ணி, அந்த வேலைய அவங்க செய்தால் மட்டுமே அவங்களுக்கானது நல்லது நடக்கும். அடுத்தது, இப்ப மொத்தமா சொல்லப்போனா கடகராசிக்காரங்க அப்படின்னு சொல்லப்போனா, மென்மையான மனசு கொண்டவங்க. தங்கள யாரும் புரிஞ்சுக்காம இருக்கிறதுனால தான் சில நேரம் கஷ்டப்படுவாங்க. ஆனா, இவங்களோட உண்மையான மனசு, அன்பு, பரிவு இதெல்லாம் இவங்களுக்கு பெரிய பலமா இருக்கு. சந்திரனோட ராசி என்பதால் ஒரு சைடு ஒளி வீசினாலும், ஒரு சைடு நிலவு போல பிறருக்கு ஒளி தருவார்கள். அதாவது இப்போ எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு நேரம் வந்து அவங்களுக்கு வாழ்க்கை டல்லாவே இருந்தாலும், மத்தவங்களுக்கு தன்னால உதவி கிடைக்கணும் அப்படிங்கிறத நினைப்பாங்க. கடகராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கான வாழ்க்கை துணை வந்து விட்டார்கள் அப்படி என்றால் அவர்கள் வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷம் மட்டுமே கிடைக்கும். கடகராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். பேசுகிற மாதிரி கூட ரொம்ப காமாவும் மெதுவாகவும் தான் பேசுவாங்க. கோபம் வந்தால் அடக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில சமயம் ரொம்ப முடியாத பட்சத்தில் மட்டும்தான்
அவங்களோட கோவத்தை மற்றவங்க கிட்ட காட்டுவாங்க. இவங்களோட வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு எமோஷ்னல் ரோலர் மாதிரி தான். சில நாட்கள் சூப்பராக இருக்கும், சில நாட்கள் ஃப்ரெண்ட்ஸோட சிரித்து விளையாடுவாங்க. அதனால ஒரே சோகமாக போயிடுவாங்க. இதுக்கு காரணம் சந்திரனோட ராசி தான். மனநிலை இல்லாமல் இருக்கு. அதனால தான் இவங்களோட மனசு இத்தனை ஆழமா இருக்குன்னு கூட சொல்லலாம். கடகராசிக்காரர்கள் வீட்டில் நிம்மதி இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மிக மிக நல்ல குணம் கொண்டவர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள். இனி வாழ்க்கையில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வயசுக்கு மேலே அவங்க வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும். பணத்தட்டுப்பாடு இல்லாமல் நல்ல செல்வ செழிப்போடு பெருமையோடும் பெருமிதமோடும் வாழ்க்கையை நடத்த தொடங்குவார்கள். அதற்கு எங்கள் சேனல் மூலியமாக உங்களுக்கான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எப்பொழுதும் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்து வேண்டிக் கொள்கிறோம்.